ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா ஊட்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கோத்தகிரி டவுன்ல இருக்கோங்க. கோத்தகிரி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். ஸோ இப்போ நம்ம கோத்தகிரியில இருந்து ஊட்டி வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. இங்கிருந்து அரௌண்ட் 25-26 கிலோமீட்டர்ஸ்ங்க. சூப்பரா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கோத்தகிரியிலிருந்து ஊட்டி போற ஜர்னிக்குள்ள போலாம். மக்களே, இப்ப நாம் இருக்கிறது ஊட்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கோத்தகிரி டவுன்ங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க மக்களே. லாஸ்ட் வீடியோல நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து கோத்தகிரி வரைக்கும் ஜேர்னி போட்டிருந்தோம். பார்க்காம இருந்தா பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். இந்த வீடியோல நம்ம கோத்தகிரியில இருந்து ஊட்டி வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். இதுதான் கோத்தகிரி பஸ் ஸ்டாண்டுங்க. சின்ன பஸ் ஸ்டாண்ட் தான், பட் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து கோத்தகிரிக்கு ஸ்ட்ரெயிட் பஸ்ஸஸ் இருக்கு. ஈரோடு, திருச்சி இந்த மாதிரி டவுன்ஸ்க்கெல்லாம் கூட பஸ்ஸஸ் இருக்கு. பட் ஃப்ரீக்வன்சி கம்மியா தான் இருக்கும். லோக்கல்ல இந்த மாதிரி மினி பஸ்ஸஸும் இருக்குங்க. நம்ம ஊட்டி போறதுக்கு டிஎன்எஸ்டிசி பஸ் தான் எடுக்கணும். வாங்க போய் பஸ் எடுக்கலாம். நிறைய டூரிஸ்ட் வேன்ஸும் போயிட்டு இருக்கு பாருங்க. மக்களே, நமக்கு கோத்தகிரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஊட்டிக்கு போற பஸ் வந்துருச்சுங்க. எவ்ரி 15 to 20 மினிட்ஸ் ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ் இருக்குங்க. இது பாருங்க, இந்த கிரீன் கலர் பஸ் தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஹில்ஸ்குள்ள போற இந்த லோக்கல்ல ஓடுற பஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காட் செக்ஷன் ஓடுற குட்டி பஸ்ஸஸா தாங்க இருக்கு. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸா இருந்தா இந்த மாதிரி பெரிய பஸ் விட்டுறாங்க. ஸோ இங்கிருந்து ஒரு 1 hour ஆகுங்க. 1 hour அல்லது 1 hour 15 மினிட்ஸ். ஹில் ரூட்ல, அதனால 25 கிலோமீட்டர்ஸா இருந்தா கூட 1 hour ஆகுது. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வியூ பாத்தீங்களா, வேற லெவல்ல இருக்குங்க. கோத்தகிரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம பாக்குற வியூவே அமேசிங்கா இருக்கு பாருங்களா. நம்ம பஸ் நின்றுட்டு இருக்கு. இன்னொரு 5-10 மினிட்ஸ் ஆகும் பஸ் எடுக்க. ஒரு டிஃப்ரெண்ட் வைபுங்க. நம்ம ஹில் மேல வந்துட்டாவே ஹில் லைஃபே ஒரு டிஃப்ரெண்ட் தான். இல்ல, ஃபாரின் டூரிஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இன்கிரெடிபிள் இந்தியா பஸ். மக்களே, நம்ம கோத்தகிரியில இருந்து ஊட்டி போற டிஎன்எஸ்டிசி பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் பாருங்க. ரெகுலர் 3+2 பஸ் தாங்க. வாங்க ஒரு சீட்டை பார்த்து உட்காரும். மக்களே, நம்ம கோத்தகிரியில இருந்து ஊட்டி வரைக்கும் போற பஸ் எடுத்தாச்சுங்க. நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் லாங் பஸ்ங்க. பட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல குட்டி குட்டி பஸ்ஸஸ் தான் இருக்கும். மினி டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் காட் செக்ஷன்ல ஓடுறது. அது போக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டவுன் பக்கத்துலயும் இந்த மாதிரி மினி பஸ்ஸஸும் ஆப்ரேட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குன்னூர், கோத்தகிரி, ஊட்டி இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மினி பஸ்ஸஸும் அவைலபிளா இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்ல நிக்குது பாத்தீங்களா ஒரு கிரீன் கலர் பஸ், அது டிஎன்எஸ்டிசி பஸ்ங்க. காட் செக்ஷன்ல ஓடுற மினி பஸ்ஸஸ். சோ அதுதான் நிறைய இருக்கும். இந்த பஸ்ஸஸ் லாங் பஸ்ஸஸ் கம்மியான பஸ்ஸஸ் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபுல்லா உங்களுக்கு மவுண்டன்லயே ஓடுற பஸ் அப்படிங்கிறதுனால நிறைய யூ டர்ன்ஸ் இருக்கும், ஹேர்பின் பென்ஸ் இருக்கும். வளைஞ்சு வளைஞ்சு போறதுனால குட்டி பஸ்ஸா இருந்தாதான் ஆப்ரேட் பண்ண முடியும் அந்த ரூட்ல எல்லாம். சோ மேக்சிமம் காட் செக்ஷன்ல ஓடுற குட்டி பஸ் தான் இருக்கும். சோ இப்ப நாம போயிட்டு இருக்கிற பஸ் பாத்தீங்கன்னா கோத்தகிரியில இருந்து ஊட்டிக்கு கட்டபெட்டு அப்படிங்கிற ஊர் வழியா போகுங்க. கிட்டத்தட்ட நமக்கு 20 to 30 கிலோமீட்டர்ஸ். எப்படி 1 hour ஆயிடுங்க நம்ம டிராவல் பண்றதுக்கு. ஏன்னா இது ஹில் ஸ்டேஷன் இல்ல, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும்.
நம்ம ரோட்ஸ் வந்து அந்த மாதிரி நேரோவா இருக்கும், நிறைய வளைஞ்சு வளைஞ்சு போற மாதிரி இருக்கும், ஹேர்பின் பென்ஸ் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் ஃபார் த டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நாம கோத்தகிரி டவுனுக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. கோத்தகிரி டவுன்ல இருந்து நம்ம எந்த டர்ன்ல திரும்பினாலும் அங்கிருந்து பாக்குற வியூ வந்து அமேசிங்கா இருக்கும். செம்ம பியூட்டிஃபுல்லான டீ எஸ்டேட்ஸ், ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், காட்டேஜஸ், மலை முகடுகள்ல இருக்கிற ஷோலா ஃபாரஸ்ட்னு வந்து செம்ம வைபா இருக்குங்க. நீங்க நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல டிராவல் பண்றது வந்து அமேசிங்கா இருக்கும். நம்ம மோஸ்ட்லி வந்து நேரா ஊட்டிக்கு வந்துட்டு அங்க இருக்கிற பிளேசஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு போயிடுவோம். பட் ஊட்டியில மட்டும் கிடையாதுங்க பியூட்டிஃபுல் பிளேசஸ். ஊட்டி வந்து ஒரு தனி டிஸ்ட்ரிக்டே இல்ல, அங்க இருக்கிற ஒவ்வொரு ஊருமே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ நான் லாஸ்ட் வீடியோல சொன்னேன், நம்ம மேட்டுப்பாளையம்ல இருந்து கோத்தகிரி வர வழியிலேயே சொன்ன நம்ம நெக்ஸ்ட் 10 to 15 டேஸ் வந்து நம்ம ஊட்டி டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 15 to 20 வீடியோஸ் வரும் நம்ம ஊட்டி டிஸ்ட்ரிக்ட் பத்தி. ஸோ எல்லா வீடியோஸும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்க சப்போர்ட் தான் எனக்கான என்கரேஜ்மெண்ட். ஸோ நம்ம கோத்தகிரி டவுனுக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிட்டு இருக்கோங்க. கோத்தகிரி டவுன்ல இருந்து வெளியே போயிட்டாவே வந்து உங்களுக்கு செம்ம ரூரல் அட்மாஸ்பியர் வந்துடும். ஒரு டிப்பிக்கல் ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் எல்லாம் எப்படி இருக்கும், எஸ்டேட்ல இருக்கிற காலனிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டே போலாம். இன்னும் கொஞ்சம் தூரத்துல நம்ம கோத்தகிரியில இருந்து கம்ப்ளீட்டா அவுட்ரு போகணும்னு வேலிஸ் எல்லாம் இருக்குங்க. வேலிஸ்ல நிறைய டீ எஸ்டேட்ஸ், காய்கறிகள் விளைவிக்கிற ஸ்லோப்ஸ், அதாவது சரிவுகள் இருக்கும் இல்லையா, மலை சரிவுகள்ல நடத்துற விவசாய பூமிகள், இதெல்லாம் வந்து ஸ்டன்னிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு உதகை போற வழியில இருக்கிற நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்டோட அழக அப்படியே விர்ச்சுவலா உங்க கண் முன்னாடி நிறுத்துறது தான் வந்து இந்த பர்டிகுலர் விளாகோட வேலையே. ஸோ வாங்க கண்டினியூஸா டிராவல் பண்ணுங்க, ரசிச்சுக்கிட்டே நம்ம ஊட்டி நோக்கிய பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். வாங்க.
மக்களே நம்ம கோத்தகிரி டவுன்ல இருந்து அவுட்டர் வந்தாச்சுங்க. சோ நீங்க கோத்தகிரியில இருந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்டோட கேபிட்டல் டவுனான ஊட்டிக்கு போற வழியில அவ்வளோ பியூட்டிஃபுல்லான லொகேஷனுங்க. நான் மெய் மறந்து போயிடுவேன். இது வந்து செகண்ட் டைம் நம்ம கோத்தகிரி டு ஊட்டி டிராவல் பண்றோங்க. லாஸ்ட் டைம் டிராவல் பண்ணப்போ கிட்டத்தட்ட ஐ திங்க் என்ன சொல்றது ஒரு 6-7 months முன்னாடி டிராவல் பண்ணியிருப்போம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஊட்டியில டிராவல் பண்ணது. மெய் மறந்து போய் உட்கார்ந்துருந்தேன். இந்த டைம் நம்ம செகண்ட் டைம் டிராவல் பண்ணோங்கிறதுனால இந்த ரூட் வந்து கொஞ்சம் பரிச்சயமா இருக்கு. அதனால உங்களுக்கு இன்னுமே வந்து லென்த்தா அப்படியே ஃபுல் பியூட்டிய கவர் பண்றதுக்கு எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு வைங்களா. சோ இங்க பாருங்க, ஒவ்வொரு ஸ்லோப்பும் நாம பார்க்கும்போது அப்படியே ஸ்டன்னிங்கா இருக்குங்க. நாம ஒரு மார்ச் மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சோ சம்மரோட ஸ்டார்ட்னா கூட நம்ம ஹில் மேல வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. அப்படியே லைட்டா ஒரு மிஸ்ட். சோ ஆக்சுவலா வந்து வின்டர் சீசன்ல நம்ம வியூவே பார்க்க முடியாது. மார்ச் ஏப்ரல் மே வந்து பெர்ஃபெக்ட் சீசன் சொல்லாங்க. உங்களுக்கு வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளியரா பாக்குறதுக்கு. நீங்க மழை காலத்துல வந்தாலும் சரி, வின்டர் சீசன்ல வந்தாலும் சரி, மேகமூட்டமா இருக்கும், ஃபுல்லா மஞ்சு மூடிட்டு உங்களுக்கு எந்த வியூ பாயிண்ட்ஸுமே வந்து ஒழுங்கா பார்க்க முடியாது. இந்த டைம்ல டிராவல் பண்ணா உங்களுக்கு கிளியர் ஸ்கை இருக்கும், ஆல்மோஸ்ட் கிளியர் ஸ்கை இருக்கும், லைட்டா தான் வந்து மிஸ்ட் இருக்கும். மத்தபடி உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்டேட்ஸோட வேலிஸோட வியூ எல்லாம் வந்து அப்படியே நமக்கு ஸ்டன்னிங்கா பார்க்க முடியும். இங்க பாருங்களா, நம்ம தனியா வியூ பாயிண்ட்டுக்குன்னு ஒரு பிளான் பண்ணி போக தேவையில்லைங்க. அழகா நம்ம ஒரு நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் மேல இருக்கிற ஒரு டவுன்ல இருந்து இன்னொரு டவுனுக்கு நம்ம பஸ்ல டிராவல் பண்ணாவே போதும். அதுவே வந்து ஒரு சைட் சீயிங் மாதிரி இருக்கும். அவ்வளவு பியூட்டிஃபுல்லான லொகேஷன்ஸ் ரூரல் ஏரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் டவுன்ல இருந்து பாக்குறக்கே உங்களுக்கு எவ்வளவு அமேசிங்கா இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு காமிச்சேன். கோத்தகிரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆப்போசிட்ல பாக்குற பள்ளத்தாக்கோட வியூவே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். இங்க நம்ம பாக்குறது கொஞ்சம் அவுட்டர் வந்தோடனே நம்ம பாக்குறது வந்து வேற லெவலா இருக்கும். சோ இப்ப நாம வந்து கட்டபெட்டு அப்படிங்கிற ஒரு குட்டி டவுனை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்க கீழே போகுது பாருங்களா, அதுதான் வந்து குன்னூர் போற ரூட்டு. இப்ப நம்ம நேரா போறது வந்து ஊட்டி கூடலூர் போற ரூட்டுங்க. சோ அங்கங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டைவர்ஷன்ஸ் இருக்கும் டிஸ்ட்ரிக்ட் மேல இருக்கிற நிறைய டவுன்ஸ்க்கு போறதுக்கு. கூடலூர்ல இருந்து உங்களுக்கு மசனகுடி, தெப்பக்காடு இங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். அது ஆல்மோஸ்ட் வந்து கேரளா கர்நாடகா பார்டர் வந்துடும். அதாவது மூணு ஸ்டேட்டோட பார்டரும் மீட் பண்ற இடம் கூடலூர் பக்கத்துல. இப்ப நாம இருக்கிறது வந்து கோத்தகிரியில இருந்து ஊட்டி போற ரூட், அதாவது தமிழ்நாடு பக்கம் இருக்கிற ஸ்லோப்ஸ். சோ ஒவ்வொரு ஸ்டேட் பக்கத்துலயும் ஒவ்வொரு ஸ்லோப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களா. சோ கட்டபெட்டு தான் வந்து ஜங்ஷன். கோத்தகிரி, குன்னூர், ஊட்டி இந்த 3 டவுனுக்குமே, எல்லா டவுன்ஸ்க்கும் இங்க இருந்து கனெக்டிவிட்டி இருக்கும். மக்களே நம்ம கட்டபெட்டுல இருந்து கிளம்பியாச்சுங்க டுவர்ட்ஸ் ஊட்டி. நம்ம கோத்தகிரியில இருந்து கட்டபெட்டு வரைக்கும் வந்த ரூட்டுமே பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருந்துச்சு. வேலிஸ், டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வந்தது. அதே மாதிரி கட்டபெட்டுல இருந்து ஊட்டி வரைக்கும் போற ரூட்டும் செம்ம சூப்பரா இருக்குங்க. கட்டபெட்டுல இருந்து ஊட்டி போற வழியில தான் வந்து தொட்டபெட்டா ஜங்ஷன் இருக்கு. அந்த ஜங்ஷன்ல இருந்து ஒரு 2 kilometers நம்ம தொட்டபெட்டா வியூ பாயிண்ட் போயிடலாம். செம்ம ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் அது. தொட்டபெட்டா அப்படின்னா பெரிய மலை சிகரம் அப்படிங்கிறது தாங்க பொருள். வடகா லாங்குவேஜ்ல வந்து தொட்டபெட்டானா ஹையஸ்ட் பீக் அப்படிங்கிற அர்த்தம். சோ இப்ப நாம கட்டபெட்டுல இருந்து ஊட்டி போற ரூட்டு செம்ம சூப்பரா இருக்கும். இங்க பாருங்களா, மலையில இருக்கிற மங்கீஸ் எல்லாம் போகுது, எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களா மலை குரங்கு. சோ நம்ம டவுன்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்தாவே மறுபடியும் இதே மாதிரி வேலி ஸ்டார்ட் ஆயிடுங்க. டீ எஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் அங்கங்க பாக்குற குட்டி குட்டி கிராமங்கள், ஹட்டின்னு சொல்லுவாங்க படக மக்கள் அவங்களோட கிராமங்களை. ஹட்டிஸ் எல்லாம் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லான இடங்கள்ல இருக்கும். சோ இந்த அழகை பார்த்துட்டே நம்ம போறோம். நம்ம பஸ் பயணத்துக்கும், அதுவும் மலையில போற பஸ் பயணத்துக்கும், மெலடி சாங்ஸ்க்கும் வந்து அப்படி ஒரு மேட்ச். சோ உங்களுக்காக என்னோட வாய்ஸ்ல ரிதம் சாங்ல இருந்து காற்றே என் வாசல் வந்தாய் சாங் பாட போறேன். சோ ஓடாம கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையமைப்புல வந்த சாங். உன்னிகிருஷ்ணன், கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடினது.
காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய். நேற்று நீ எங்கு இருந்தாய், காற்றே நீ சொல்வாய் என்றேன், சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய். துள்ளி வரும் காற்றே, துள்ளி வரும் காற்றே, தாய்மொழி பேசு, நிலவுள்ள வரையில் நெஞ்சினில் வீசு. துள்ளி வரும் காற்றே, துள்ளி வரும் காற்றே, தாய்மொழி பேசு. காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய். கார்காலம் அழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும், தாவணி குடை பிடிப்பாயா? அன்பே நான் உறங்க வேண்டும், அழகான இடம் வேண்டும், கண்களில் இடம் கொடுப்பாயா? நீ என் அருகில் வந்து நெளிய, நான் உன் மனதில் சென்று ஒளிய, நீ உன் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா? பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ்க, பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ்க, பூமிக்கு மேலே வானுள்ள வரையில் காதலும் வாழ்க. காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய். நேற்று நீ எங்கு இருந்தாய், காற்றே நீ சொல்வாய் என்றேன், சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய். நெடுங்காலம் சிப்பிக்குள்ளே உருண்டு நிற்கும் முத்து போல் என் பெண்மை திரண்டு நிற்கிறதே, திறக்காத சிப்பி என்னை திறந்து கொள்ள சொல்கிறதா, என் நெஞ்சம் மருண்டு நிற்கிறதே. நான் சிறு குழந்தை என்று நினைத்தேன், உன் வருகையினால் வயதறிந்தேன், என்னை மறுபடியும் சிறு பிள்ளையாய் செய்வாயா? கட்டிலிடும் வயதில் தொட்டிலிட சொன்னால் சரியா சரியா, கட்டிலிடும் வயதில் தொட்டிலிட சொன்னால் சரியா சரியா, கட்டிலில் இருவரும் குழந்தைகளானால் பிழையா பிழையா? காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய். துள்ளி வரும் காற்றே, துள்ளி வரும் காற்றே, தாய்மொழி பேசு, நிலவுள்ள வரையில் நெஞ்சினில் வீசு. துள்ளி வரும் காற்றே, துள்ளி வரும் காற்றே, தாய்மொழி பேசு, துள்ளி வரும் காற்றே, துள்ளி வரும் காற்றே, தாய்மொழி பேசு. துள்ளி வரும் காற்றே, துள்ளி வரும் காற்றே, தாய்மொழி பேசு. மக்களே ஓடாம கேட்டுட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் சாங். சோ என்னோட வாய்ஸ்ல பாடின இந்த சாங் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய சாங் பாடுறேன், நல்லா இல்லாட்டி இன்னும் நிறைய சாங் பாடுறேன். ஓகேவா? கேட்க வேண்டியது உங்க தலையெழுத்து, சப்போர்ட் பண்ணுங்க. சோ இன்னும் அப்பதான் எனக்கு நிறைய என்கரேஜ்மெண்டா இருக்கும். சோ நீங்க வீக்கெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரூட்ல நிறைய பைக்கர்ஸ் எல்லாம் பார்க்க முடியுங்க. பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வந்துட்டா இன்னுமே வந்து நம்ம சூப்பரா இந்த இடங்களை எல்லாம் ரசிச்சு பார்க்கலாம். அவ்வளவு பியூட்டிஃபுல்லான சீனிக் லொகேஷன்ஸ் இருக்கும். அங்கங்க நிறுத்தி போட்டோ ஷூட்ஸ் அல்லது சைட் சீயிங் எல்லாம் நிம்மதியா உட்காந்து நீங்க பார்த்துட்டு போலாம். சோ அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான லொகேஷன்ஸ் நம்ம ரூரல் ஏரியாஸ்ல இருக்கு நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல. அங்கங்க வந்து இந்த மாதிரி நிறைய சோலைகள் இருக்குங்க, யூகாலிப்டஸ் காடுகள் இருக்கும், அண்ட் நிறைய அடர்த்தியான காட்டு பகுதிகள் இருக்கும். பஸ் போற ரூட் கூட சில சமயம் அப்படி இருக்கும், ரெண்டு பக்கமே வந்து ஃபுல்லா மரங்கள் இருக்குங்க. நாம வந்து ஒரு குகைக்குள்ள போற மாதிரி ஃபீல் தான் இருக்கும். இங்க பாருங்க, இந்த ஏரியா கூட அந்த மாதிரியான ஒரு ரூட் தான். நம்ம லாஸ்ட் வீடியோல மேட்டுப்பாளையத்திலிருந்து கோத்தகிரி வரைக்கும் அந்த ரூட்ல கூட அந்த மாதிரி சில லொகேஷன்ஸ் இருந்துச்சுங்க. அவ்வளவு செம்ம சூப்பரான அடர்த்தியான ஃபாரஸ்ட் ரூட் வேற லெவல்ல இருந்துச்சு.
ஸோ நம்ம ஊட்டி போற வழியிலையும் கோத்தகிரியிலிருந்து ஊட்டி போற வழியிலையும் அதே மாதிரி லொகேஷன்ஸ் நிறைய இருக்கும். அங்கங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டேஞ்சரஸான டேர்னிங்ஸ்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி ஹைவேஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹில் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி ரோட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் போடுறது எவ்வளவு கஷ்டம்னு நம்ம நேர்ல டிராவல் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். உண்மையிலேயே வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மலை மேல இவ்வளவு சூப்பரான ரோட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அமைச்சிருக்கிறது வந்து நமக்கு ஒரு கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டு தான் வந்து இந்த ஹைவேஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. வேற லெவலுங்க. ஏன்னா கனெக்டிவிட்டியும் தேவைப்படும். நம்ம இயற்கை ஸ்பாயில் ஆகுதே அப்படின்னு நினைச்சாலும் கொஞ்சம் நம்ம டிராவல் பண்றதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. இல்லாட்டி அங்கங்க இருக்கிற எஸ்டேட் மக்கள், அதுக்கப்புறம் இங்க இருக்கிற கிராமத்து மக்கள் எல்லாம் எப்படி டிராவல் பண்ணுவாங்க பக்கத்துல இருக்கிற டவுன்ஸ் இல்லையா? அண்ட் மோரோவர் வந்து ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா நல்ல ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருந்தாதான் வந்து டிரான்ஸ்போர்ட்கெல்லாம் ஈஸியா இருக்கும். ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு ஏர் ஃபெசிலிட்டிஸ், அதாவது ஏர் மார்க்கமா உங்களுக்கு போற ஹெலிகாப்டர் வசதியோ எதுவும் கிடையாது எமர்ஜென்சிக்கு. ஸோ இதுதான் வந்து ரோடு தான் வந்து பயன்படுத்தி ஆகணும். அண்ட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான நம்ம மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து கீழே கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம் அந்த மாதிரி ஏரியாஸ்ல தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால ரோட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்பவே குரூஷியல். இன்கேஸ் நீங்க மழைக்காலத்துல எல்லாம் டிராவல் பண்ணீங்கன்னா தெரியும், ஃபுல்லா வந்து அங்கங்க வந்து ஓடைகள் ஓடிட்டு இருக்கும் ரோடு சைடு, அங்கங்க மலை சரிவுகள் ஆகும். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் தட் நம்ம டிராவல் பண்றதுக்காக அடுத்தடுத்து ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒவ்வொரு சீசன்லயும் வந்து ஏதாவது டேமேஜ் ஆனா உடனே ரெடி பண்ணிட்டு இந்த போக்குவரத்து வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 2-3 மார்க்கங்கள் இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து, தமிழ்நாடு சைட்ல இருந்து மேல ஊட்டிக்கு வர்றதுக்கே வந்து உங்களுக்கு 2-3 ரூட் இருக்கு. ஒன்னு வந்து மஞ்சூர் வழியா வரும், அதுவும் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது இன்னும் நம்ம ட்ரை பண்ணல, மேபி நெக்ஸ்ட் ஊட்டி ட்ரிப்ல ட்ரை பண்றோம். இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோத்தகிரி ரூட்டே ட்ரை பண்ணியிருப்போம். யூஸ்வலா பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம மேட்டுப்பாளையம்ல இருந்து கோத்தகிரி வழியா நம்ம ஊட்டி வந்த ரூட் வந்து செம்ம சூப்பரா இருக்கும். அதுவும் பார்க்காம இருந்தா பாருங்க. மஞ்சூர் ரூட் வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஒரே டைம்ல எல்லா ரீஜனையும் கவர் பண்றது கஷ்டம். ஸோ இந்த டைம் நம்ம கோத்தகிரி வந்தாச்சு. கோயம்புத்தூர்ல இருந்து கோத்தகிரி வந்துட்டு கோத்தகிரியில இருந்து ஊட்டி போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்களா, ஒவ்வொரு டேர்னிங்லயும் சில டேர்னிங்ல எல்லாம் நம்ம பாக்குற வேலியோட வியூ அப்படியே நம்மள ஸ்டன் பண்ண வச்சிருங்க. கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லா பள்ளத்தாக்குகளா தான் இருக்கும். தூரத்துல இருக்கிற மலை சிகரங்கள்ல அப்படியே வந்து மஞ்சு மூடிட்டு, அதாவது மேகங்கள் மூடிட்டு செம்ம சூப்பரா இருக்குங்க. நம்ம இலக்கிய தமிழ்ல மேகத்துக்கு வந்து மஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க. இங்க தொட்டபிட்டா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது கூட வந்து நம்ம என்ன சொல்றது, படக மக்களோட லாங்குவேஜ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நிறைய இங்க இருக்கிற ஊர் பேரெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னா பிரிட்டிஷர்ஸ் காலத்துல ஏற்படுத்தின ஊர் பேர்ல இந்த லவ்டேல், ஃபர்ன் ஹில் இந்த மாதிரி இங்கிலீஷ் நேம்ஸ்ல இருக்கும். அல்லது இங்க இருக்கிற பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, படக மக்கள், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ட்ரைப்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட பாஷை தகுந்த மாதிரி ஊர் பெயர்கள் இருக்கும். ஸோ தட்டபெட்டால அந்த மாதிரியான ஒரு நேம் தான். ஸோ மஞ்சுங்கிறது வந்து என்னதான் இலக்கிய தமிழா இருந்தாலும் இன்னைக்கும் வந்து கேரள மக்கள், கர்நாடக மக்கள் எல்லாம் வந்து மேகத்துக்கு மஞ்சுன்னு தான் சொல்றாங்க. நாம தான் வந்து மேகம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இலக்கிய தமிழ்லயும் வந்து நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு இனிமையா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி மலை பிரதேசங்கள்ல வரும்போது நமக்கு எப்படி எல்லாம் திங்கிங் போகுது பாத்தீங்களா, அப்படியே பழமையை நோக்கி, ஸோ ஹெரிட்டேஜ் நோக்கி. ஸோ அதுதான் வந்து ஹில்ஸோட, மவுண்டெயின்ஸோட பவருங்க. இயற்கையோட பவர் வந்து அப்படியே நம்மளோட ஆன்மாவை வேற நிலைக்கு கொண்டு போயிடும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஹில் மேல இருக்கிற பயணங்கள் எல்லாம் வந்து பண்ணுங்க. ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஊட்டிக்கு பக்கத்துல வந்தாச்சு. டீ பார்க் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஊட்டிக்கு வந்தீங்கன்னா தெரியும், ஒரு டிபிக்கல் டூர் பேக்கேஜ்ல இங்கெல்லாம் கூட்டிட்டு வருவாங்க. தொட்டபெட்டா சர்க்கியூட்டுக்கு வரும்போது இந்த டீ பார்க் எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க. டிபிக்கலா வந்து டீ பிளான்டேஷன்ஸ்ல, எஸ்டேட்ஸ்ல எப்படி டீ நடவு செய்வாங்க, அதுக்கப்புறம் எப்படி விளைஞ்சதுக்கு அப்புறம் அறுவடை செய்வாங்க டீ லீவ்ஸ, அதை எப்படி ப்ரோசஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க நேர்ல பார்க்கலாம். ஸோ இன்னும் நாம கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தொட்டபெட்டா ஜங்ஷன்
தாண்டினதுக்கு அப்புறமும் ஒரு பிளேஸ் இருக்கு. அது வந்து டீ கம்பெனி. அங்க கம்பெனிக்குள்ள எப்படி வந்து டீ லீவ்ஸை வந்து தரம் பிரிப்பாங்க, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் கூட நீங்க பார்க்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீஸ் எல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு 2-3 டேஸ் தான் இருக்குன்னா அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இங்க பாருங்களா, பஸ் நிக்கிற இடத்துல ஒரு குரங்கு குட்டி உட்கார்ந்துருக்கான். இதுதாங்க ஹில்ஸ்ல நீங்க டிராவல் பண்ணும்போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அப்படியே வந்து இயற்கையோட இயற்கையா அதுகளோட வாழ்விடத்துல தானே நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சோ சூப்பரா அதுகளோட இயற்கை வாழ்விடத்துல பல உயிரினங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வைல்ட் லைஃப் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு டிராவல் பண்றதே வந்து ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. செம்ம எக்ஸைட்டடா இருக்கு. ஹில் மேல டிராவல் பண்ணாலே வந்து ஒரு தனி எக்ஸைட்மெண்ட் தான். இல்ல ஏன்னா பாக்குற இடத்துல எல்லாம் கண்ணுல படுறது எல்லாமே வந்து பியூட்டி தான். அப்படிங்கிற போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசு வந்து அந்த ஹாப்பினஸ் ஸ்டேஜுக்கு போயிடுது. சோ நம்ம என்ன சொல்றது, சைக்கிள் ஆஃப் லைஃப்ல இருக்கிற ரொட்டீன் இதெல்லாம் மறந்துட்டு நாம அப்பப்போ வந்து இந்த மாதிரி பிரேக் எடுத்துட்டு ஹில் ஸ்டேஷன்ல எல்லாம் டிராவல் பண்றது வந்து ஒரு தெரப்பி மாதிரிங்க. உடம்புக்கு மட்டும் தெரப்பி கிடையாது, இது மனசுக்கும் சேர்ந்த தெரப்பி, நம்மளோட ஆத்மாக்கும் சேர்ந்த தெரப்பி. ஸோ கண்டிப்பா வந்து எல்லாரும் நிறைய டிராவல் பண்ணுங்க. நிறைய டிராவல் பண்ணாட்டியும் அப்பப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு ஒரு 2-3 டேஸ் ஆகுது பிரேக் எடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி டிராவல் பண்ணுங்க. கண்டிப்பா செம்ம ரிலாக்ஸ்டா இருக்கும். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் 100% ட்ரூ அப்படிங்கிறதுனாலதான் இவ்வளவு சொல்றேன். ஓகேவா மக்களே, இப்ப நாம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் தொட்டபெட்டா ஜங்ஷன்ங்க. நீங்க ஊட்டியில இருந்து கோத்தகிரி போற வழியில பஸ்ல வந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஜங்ஷன்ல இறங்கிட்டு தான் மேல போகணும். பட் மேல பஸ்ல வந்துட்டு நடந்து போறது கொஞ்சம் கஷ்டங்க. ஸோ நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் இருந்தா வரலாம், இல்லாட்டி ஏதாவது கேப்ஸ் பிடிச்சிட்டு வர்றதுதான், டூரிஸ்ட் பேக்கேஜஸ்ல வர்றதுதான் அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா 2-3 கிலோமீட்டர்ஸ் மேல நடக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம் தான். நார்மல் பேக் பேக்கர்ஸா இருக்கீங்க, ஜஸ்ட் உங்களுக்கு மவுண்டெய்னரிங், ட்ரெக்கிங், அதுக்கப்புறம் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, ஹைக்கிங் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க தாராளமா பேக் பேக் மாட்டிட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் ஜென்ரலா நீங்க விசிட் பண்றீங்க, ஒரு மினிமம் டைம் தான் இருக்கு, அதெல்லாம் நிறைய பிளேசஸ் கவர் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு டூர் பேக்கேஜ் மாதிரி பிடிச்சிட்டு ஒரு ஜீப் சஃபாரி எடுத்துட்டு வந்தீங்கன்னா எல்லா பிளேசஸையும் வந்து 2 நாள்ல பார்த்து முடிச்சிடலாம். நார்மலா வந்துட்டு சும்மா ஜஸ்ட் நீங்க ஒரு ரிலாக்ஸிங்காக வரீங்க, ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு ஹைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், மவுண்டனியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்க பேக் பேக் மாட்டிட்டு அழகா பஸ்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பிடிச்சு வந்துட்டு ஜங்ஷன்ல இறங்கி சூப்பரா நீங்க நடந்து போயிட்டு பார்க்கலாம். ஏன்னா நடந்து போற வழியே வந்து இப்ப போயிட்டு இருக்கோம் பாருங்க, ஃபுல்லா எங்க பார்த்தாலும் திக் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஒரு வைல்டர்னஸ் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம காட்டுல இருக்கிற பைசன்ஸ், மங்கீஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க நடந்து போலாம். பெருசா பயந்துக்க தேவையில்லைங்க. அவ்வளவு ஒண்ணு வைல்ட் அனிமல்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் வந்து ஊட்டியில இல்ல. டீப் ஃபாரஸ்டுக்கு போனாதான் வந்து அது இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முதுமலை சைடு, தெப்பக்காடு சைடு எல்லாம் போனா அங்க நார்மலாவே வந்து ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் வந்து ரோந்து வந்துகிட்டே இருப்பாங்க. அங்கெல்லாம் வந்து வைல்ட் அனிமல்ஸ் நடமாட்டம் அதிகமா இருக்கும். பைசன்ஸ், டைகர், சீத்தா, வேற என்ன, யானைகள், இதெல்லாம் வந்து நிறைய நடமாட்டம் அதிகமா இருக்கும். நிறைய போஸ்ட்ஸும் போட்டுருவாங்க. சோ அதனால நீங்க அதை பார்த்துட்டே வந்து ஜாக்கிரதையா இருந்துக்கலாம். இந்த ஏரியாலாம் வந்து அவ்வளவு என்ன சொல்றது, வைல்ட் அனிமல்ஸ் ப்ராப்ளம் இருக்காது. அப்படிங்கிறதுனால நீங்க தாராளமா வந்து ஹைக்கெல்லாம் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இங்க பாருங்க, ஹை ஹில் டீ, ஸ்நாக்ஸ், ஹோம்மேட் சாக்லேட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஊட்டிக்கு பக்கத்துல வர ஆரம்பிச்சிட்டாவே, அதாவது நகரங்களுக்கு பக்கம் வர ஆரம்பிச்சுட்டா இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு டேர்னிங்லயும் பாத்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கெஃபேஸ், சாக்லேட் ஃபேக்டரிஸ் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. அதுவும் ஒரு தனி வைபு. ஊட்டி கொடைக்கானல் வந்தா யாரும் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா சூப்பரா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிளேவர்ஸ்ல உங்களுக்கு சாக்லேட்ஸ் கிடைக்கும், ஹோம்மேட் சாக்லேட்ஸ். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம வாங்கிட்டு போங்க ஊட்டி வந்தா. சோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து தொட்டபெட்டா தாண்டிட்டாவே வந்து ஊட்டிக்கு சீக்கிரம் ரீச் ஆயிடலாங்க. ஏன்னா ஃபுல்லா வந்து ஸ்லோப் இறங்க ஆரம்பிச்சிரும் ஹில்லுல இருந்து. இங்க பாருங்க, நம்ம வந்தது ஃபுல்லாவே கோத்தகிரியில இருந்து வந்தது ஃபுல்லாவே லைட்டா வந்து ஒரு ஹைட்ல வந்த மாதிரியே இருக்கும். தொட்டபெட்டா தாண்டணுன்னேவே வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா தொட்டபெட்டா தான் நான் சொன்னேன்ல ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொல்லிட்டு, ஹையஸ்ட் பீக், அந்த ஹையஸ்ட் பீக்ல இருந்து கீழே இருக்கிற வேலியில தான் வந்து நம்ம ஊட்டி நகரம் இருக்கு. கீழே தெரியுது பாருங்க ஊட்டி நகரத்தோட பியூட்டிஃபுல் வியூ.
சோ அந்த ஹையஸ்ட் பீக்குக்கும் சுத்தி இருக்கிற மலைகளுக்கும் இருக்கிற பள்ளத்தாக்குல தான் வந்து ஊட்டி நகரம் இருக்குங்க. சோ அதனாலதான் வந்து அவ்வளவு சில் கிளைமேட் நமக்கு. ஊட்டி ரீச் ஆன உடனேவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில்னஸ் வந்து ஒரு 1 or 2 degrees வந்து இன்னும் கம்மியான மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு செம்ம சில்லிங்கா இருக்கும். நீங்க சம்மர்ல வந்தாலுமே அதை ஃபீல் பண்ணலாம் டிஃபரன்ஸ். ஸோ நம்ம ஊட்டி நகரத்தை நோக்கி வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்தாச்சு. ஊட்டி டவுனுக்கு பக்கத்துல வர வர பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கேரட் விவசாயம் பண்ணுவாங்க. அப்படியே நம்ம கார்டன்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ்ஷா எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அந்த இது இருக்கும்ல, கீரை இருக்கும்ல, மேல அந்த செடி இருக்கும்ல, அதோட வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷா விற்பாங்க. நீங்க வாங்கி சாப்பிடலாம். ஒரு கட்டு 30-40 rupeesக்கு விற்பாங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, செம்ம சூப்பரா. அந்த சில்னஸ்க்கு அப்படியே கரெக்டா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுற மாதிரி இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து குட்டி குட்டி ஃபன் நாம என்ஜாய் பண்றது ஊட்டி வந்தா. மக்களே, நம்ம ஊட்டி மெயின் டவுன் ஏரியாக்குள்ள வந்தாச்சுங்க. இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது சேரிங் கிராஸ்ங்க. சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜங்ஷன். சோ இங்க பாருங்களேன், பூமாலை வணிக வளாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள நிறைய ஃபுட் அவுட்லெட்ஸ் அதெல்லாம் இருக்கு. மேபி வீக்லி மார்க்கெட் எல்லாம் நடக்குமா என்ன அப்படின்னு தெரியல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி பழைய காலத்து ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் காலத்துலதான் வந்து ஒரு ப்ராப்பர் ஹில் ஸ்டேஷனா உருவாக்குனாங்க நம்ம ஊட்டிய. பிரிட்டிஷ் காலத்துல தானே டாய் ட்ரெயின், ஹெரிட்டேஜ் ட்ரெயின் எல்லாம் கூட போட்டது. மெயினா வந்து அவங்க எதுக்கு போட்டாங்கன்னா, மேல டீ விளை வச்சு அதை வந்து கீழே கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி அங்கிருந்து பிரிட்டனுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக தான் வந்து ரயில்வே ஃபெசிலிட்டிஸ் போட்டது. ஸோ ஹில் ஸ்டேஷன்ல போட்டதுக்கான ரீசனும் அதுதான். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா மூணாறு இருக்கு இல்லையா, நம்ம கேரளா மலை மேல, அங்கிருந்து கூட ஐ திங்க் கீழே கோட்டயம் வரைக்குமா கொச்சின் வரைக்குமான்னு தெரியலைங்க, அதுக்கும் வந்து ஒரு ரயில்வே ட்ராக் இருந்துச்சு. பட் தென் அது வந்து ஹெவி ஃபிளட் ஒரு டைம் ஆனும்போது ரயில்வே ட்ராக் கம்ப்ளீட்டா வந்து டேமேஜ் ஆயிருச்சு. இல்லாட்டி மூணாருக்கும் வந்து டாய் ட்ரெயின் இருந்திருக்கும் இன்னைக்கும். பட் ஆனா நம்ம நீலகிரி டாய் ட்ரெயின் வந்து இன்னுமே வந்து இன்டாக்டா சூப்பரா இருக்குங்க. நீங்க கண்டிப்பா வந்து மேட்டுப்பாளையத்துல இருந்து ஊட்டி வரைக்கும் ஒரு டைம் நீங்க ஹில் ட்ரெயினும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வர்ற வழி எல்லாமே வந்து
அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வேலிஸ், அருவிகள் இதெல்லாமே பார்த்துட்டு வரலாம் நீங்க. ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து அப்படியே ஒரு ஜெம் மாதிரி இருக்கும். அதுவே வந்து ஒரு ரெசார்ட் கணக்குல இருக்குங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ரயில்வே ட்ராக் இது. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டி ரயில்வே ட்ரெயின் வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சிம்பிள்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம யுனைடெட் நேஷன்ஸோட ஹெரிட்டேஜ் சிம்பிள்ல ஒன்னா வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த உலகத்திலேயே வேர்ல்டுலயே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு ஹில் ஸ்டேஷன்ல ஓடுற ஹெரிட்டேஜ் ட்ரெயின்ஸ். நம்ம இந்தியால மட்டுமே வந்து ஊட்டியில ஒன்னு இருக்கு, ஷிம்லால ஒன்னு இருக்கு, அதுக்கப்புறம் ஐ திங்க் டார்ஜிலிங் நினைக்கிறேன், கொல்கத்தா பக்கத்துல பெங்கால்ல ஒன்னு இருக்கு. ஸோ இந்த 3 ஹெரிட்டேஜ் ட்ரெயின்ஸ் தான் வந்து இந்தியால ஓடுற ஹில் ஸ்டேஷன்ஸ்ல ஓடுற ஹெரிட்டேஜ் ட்ரெயின்ஸ். அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆயாச்சுங்க சக்சஸ்ஃபுல்லா கோத்தகிரியில இருந்து. மக்களே, நாம கோத்தகிரியிலிருந்து ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. நாம வந்த டிஎன்எஸ்டிசி பஸ் பாருங்க, கோத்தகிரியிலிருந்து ஊட்டிக்கு செம்ம சூப்பரான ரைடுல. எவ்வளவு சீனிக்கான ரூட்டுங்க, வேற லெவலு. வெல்கம் டு ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் மக்களே. பஸ் நம்மளை இறக்கி விட்டுட்டு டிப்போக்குள்ள போகுதுங்க. லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, ஊட்டியில டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் இப்படிதாங்க இருக்கும். ப்ளூ மவுண்டனுக்கு தகுந்த மாதிரி ப்ளூ கலர் பஸ்ஸஸ். கியூட்ல. சோ மக்களே, நாம கோத்தகிரியிலிருந்து ஊட்டி வரைக்கும் வந்த இந்த பஸ் ட்ரிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஊட்டி வந்தா இந்த மாதிரி லோக்கல் பஸ்ஸஸ்ல டிராவல் பண்ணுங்க, செம்ம சூப்பரா இருக்கும். பட்ஜெட் பிரைஸ்ல ஊட்டிய சூப்பரா சுத்தி பார்த்துடலாம். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம். until then take care and cheers from ஊட்டி பஸ் ஸ்டாண்டுங்க. see you.